ஹாய் உறவுகளே, நான் தான் உங்கள் ரூபா ஜோசப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இது எங்கேயாவது இங்கே பாருங்கள். இதுக்காக இந்த ஓன் வாய்ஸில் ஒரு வீடியோனால் இங்கே பாருங்கள். சரியான மழை பின்னி எடுக்குது. இங்கே பாருங்கள், என்னோடய பூச்செடி எல்லாம் கீழே வாடி. இங்கே பாருங்கள், எல்லாமே சாஞ்சு கிடக்கு. ஒன்றுமே பார்க்க முடியல. மழைனால எல்லாமே வீணாக போகுது. இங்கே பாருங்கள், கற்பூரவல்லி பசங்களுக்காக இதை வச்சுருந்தேன். சளிக்கு நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே வீணாக போச்சு உறவுகளே. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. மொபைல் வேறு நனையுதுப்பா. கொய்யாக்கன்று எல்லாம் சாஞ்சு கிடக்கு. என்ன செய்ய? இப்படி மழை பெஞ்சா என்ன செய்கிறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். என்ன பண்ண? இங்கே பாருங்கள், அவரைக்கொடி இஞ்சி கன்று சாஞ்சு போச்சு. சுத்தமாக சாஞ்சிருச்சு இஞ்சி. ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டே இருந்தால், தண்ணி நின்றுட்டே இருந்தால் என்ன பண்ண? இங்கே பாருங்கள், இந்த மிளகா கன்று, பச்சை மிளகா இங்கே பாருங்கள், கோழி எல்லாத்தையும் இந்த இலையை போய் சாப்பிடுமா கோழி. இங்கே பாருங்கள், ஒரு இலை கூட இல்லை பாருங்கள், தெரியுதா? ஒரே ஒரு பச்சை மிளகா திங்குதுங்க. சரியான மழை, செடி எல்லாம் வீணாக போகுது. ஒன்றும் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், என்ன செய்ய? பார்த்தீங்களா எல்லாம் எப்படி இருக்குன்னு? ஏற்கனவே பூச்செடி ரொம்ப காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு. இதில் பாருங்கள், இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்கா, எல்லாம் சாஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, காக்கரட்டான் வந்துட்டு எவ்வளோ அழகாக மொக்கு வச்சுருக்கு பாருங்க. இது காக்கரட்டான் சீசன் தானே, இது மொக்கு நிறையா வச்சுருக்கு பாருங்க. இதெல்லாம் பராமரிக்காமல் இருக்குது. என்ன பண்ண? மழை விட்டால் தான் அழகாக இருக்குல்ல காக்கரட்டான்னு. இனி சட்டை போடும். டிசம்பரும் இனி பூக்க ஆரம்பிச்சிடும். டிசம்பர் பூ பூக்கிறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன் நான், சரியா? எல்லா கண்ணுமே இங்கே பாருங்கள், எல்லாம் ரொம்ப வீணாக போச்சு. மழை விடுற மாதிரி தெரியலை ஒன்றும். என்ன பண்ண? கொய்யா கன்று சாஞ்சே போச்சு. பாருங்க, மல்லிப்பூ கன்று சாஞ்சி கிடக்கு. மல்லிப்பூ கன்றும் சாஞ்சிருச்சுங்க பாருங்கள். இன்னுமே சரியில்லை. மழை வந்து எல்லாத்தையும் வீணாக்குது. என்ன பண்ண? பாருங்க, எல்லாம் சாஞ்சு கிடக்கு. இந்த கொய்யாவுக்கு ஒரு மரம் மாதிரி வச்சு கட்டணும். அப்போ தான் அந்த கன்று ஸ்டடியாக நிற்கும்ல. இந்த பாருங்கள், அவரை செடியும் பாருங்கள், ரொம்ப மழையில் இதாக இருக்குது. எப்பா கொசு கடிக்குது உறவுகளே, கொசு தாங்கலை. கொசு கடி வீணாக போச்சு உறவுகளே மழையால். மழை இல்லைனாலும் பிரச்சனை, மழை இருந்தாலும் பிரச்சனை. இந்த கற்பூரவல்லிலாம் வீணாக போச்சு. இதெல்லாம் இனிமேல் நான் பராமரிக்கணும். பழையபடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு தான் எல்லாத்தையும் பராமரிக்கணும். அப்பா கொசு என்ன பண்ண? இதான் எங்கள் வீட்டு தோட்டம். அங்கெல்லாம் கத்திரிக்கன்று வைக்கலாம், வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். கத்திரிக்கன்று இப்போ வைக்க முடியாது, அழுகிறோம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.